இந்த வழக்கை பொறுத்தவரையில் சரி நீ அடல்ட்ரி பண்ணிட்ட, ஓடி போகணுன்னு முடிவு பண்ணிட்ட, கல்யாணம் 2011 ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு ஒரு காதல் வருது அப்படின்னா, அது ஒரு விசித்திரமான ஒரு மனநிலை கொண்டவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் செட் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது இந்த அபிராமியினுடைய வழக்கை பொறுத்தவரையில, அவங்க கொலை செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அத நீங்க சொல்ற மாரி அத டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இவங்க வந்து கொண்டு வந்திருந்தாலும் கூட, அத ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுது. எங்க பார்த்தாலும் இதே தானே. எங்க பார்த்தாலும் இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இல்ல இருக்கிறது. இன்னைக்கு குழந்தைகள் அப்படிங்கிறதுனால நம்ம அபிராமி இஷ்யூ இவ்ளோ பெருசா பேசுறோம். இந்த மாதிரி அடல்ட்ரினால எத்தன பேர் கணவர்கள கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல 700க்கும் மேற்பட்ட கேஸ் வந்து இங்க ஃபைல் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. அதனால தானே இந்த டீக்ரிமினலைஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ற வாதமும் ஒண்ணு இருக்குல்ல. அதுதான். அது கரெக்ட்டு. ஆனா என்னன்னு கேட்டா, இப்ப அதான் சொல்றேனே, இப்ப 8 வயசு, 6 வயசு, இல்ல 6 வயசு, 3 வயசு இந்த 2 குழந்தைங்க இருக்காங்க. அபிராமிக்கு ஒரு காதல் வந்துருச்சு பிரியாணி மாஸ்டரோட. அப்ப இந்த குழந்தைய விட்டு அவங்க அங்க போய் வாழ்ந்துக்கலாமா? அப்ப இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு? அவங்கள யார் விஜய் உட்காந்து அவரு ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் சமைச்சு கிமைச்சு அவரு போட்டு பண்ணணுமா? அப்ப இது என்டையர் சொசைட்டியவே மாற்றக்கூடிய ஒரு முடிவு இது. அது வந்து அரசியல் சாசன அமர்வு தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். ஆனா இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கின்ற பொழுது, இதை எப்படி தான் அவங்கலாம் பிளான் பண்ணி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா சட்டத்திற்கு உட்பட்டு அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அதில ஏதாவது ஒரு விஷயம் பின்விளைவுகள் இருக்கும். இல்ல அதில ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அது தொடர்ச்சியாக அதே செயல்ல ஈடுபடுறாங்க.